மாடு மேய்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், நான் உன்னை அதாக்குறேன் இதாக்குறேன். யாரெல்லாம் நம்மள ஆடு மேய்க்க வர சொல்றாங்களோ, மாடு மேய்க்க வர சொல்றாங்களோ, அவங்க வீட்டுல ரெண்டு புள்ள இருக்கு, அவர்களை மேய்க்க சொல்லுவோம். நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை நீங்கள் உறக்க சொல்ல வேண்டும். அவங்க பிள்ளைங்களா ஆடு மாடு மேய்க்கட்டும், நம்ம டாக்டர் ஆயிரும். உங்களை யாரு டாக்டர் ஆக வேணும்னு சொன்னா? டாக்டர் ஆகிற உங்களை நாங்க ஆடு மாடு மேய்ன்னு சொன்னோமா? நீங்க படிக்கவே வேணாம், படிச்சு குட்டி சேவரா போங்க யாராவது சொன்னாங்களா? இல்ல நீ படிக்க போற உடனே யாராவது எடுத்துட்டு வந்தாங்களா ஆடு மாடு மேய்ன்னு? படிக்கும் உங்களை நாங்கள் படிக்கதான் சொல்லுகின்றோம். சும்மா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எவ்வளவு நாளைக்கு ஆடு மாடு இல்ல, விவசாயம் இல்ல, நீ என்ன தப்பி திம்ப? தங்கச்சி இப்ப நீங்க மருத்துவர் ஆயிட்டீங்க, நீங்க இப்ப சாப்பாட்டுக்குன்னா அந்த வெறும் மாத்திரையை போட்டு முடிஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். வெறும் மாத்திரையை வச்சு நீ உயிர் வாழ்ந்துட முடியுமா? இல்ல உன்னோட தேகத்தை மேம்படுத்த முடியுமா? இல்ல உன்னோட தேகத்தை வளர்க்க முடியுமா? உணவு என்பது அவசியம். உணவில்லையேல் உயிர் இல்லை, நீர் இல்லையேல் உலகம் இல்லை. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் வள்ளல் பெரும் பாட்டன்னு சொன்ன ஊர்ல பிறந்துட்டு நான் ஆடு மாடு மேய்க்க மாட்டேன், விவசாயம் பண்ண மாட்டேன். விவசாயம் பண்ணாத, சோத்தை திங்காத. நீங்க நல்லா உன்னை தெரிஞ்சுக்கணும். உங்களை யாரும் படிக்க வேணாம், இல்ல டாக்டர் ஆக வேணாம், இன்ஜினியர் ஆக வேணாம், ஒரு பொறியாளர் ஆக வேணாம்னு யாரும் சொல்ல கிடையாது. அனைவருக்கும் இங்கு படிப்பு முக்கியம். படிப்பில்லையேல் அறிவில்லை. நம் கையில் இருக்கும் பேனாவின் மைதான் இந்த உலகத்தை, நாளைய உலகத்தை தீர்மானிக்கும். விவசாயமும் ஆடு மேய்த்தலும் ஒரு தொழில் அல்ல, நம் வாழ்வியல் முறை. விவசாயம் செய்பவர்களுக்கும் அரசு வேலை, ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கும் அரசு வேலை என்பது இழிவு கிடையாது.